அரசு பேருந்துகளை முடக்கி காவல்துறையினர் தொடர்ந்து அபராதம் விதித்து வருவது பழிவாங்கும் நடவடிக்கையா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் அரசு பேருந்துகளை முடக்கிய போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வெள்ளத்துறை தலைமையிலான காவலர்கள் அபராதங்களை விதித்தனர். சீட் பெல்ட் அணியவில்லை, சீருடை அணியவில்லை என்று போக்குவரத்து விதிகளை மீறியதாக 3 பேருந்து ஓட்டுநர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஒருவழிப்பாதையாக மாற்றிய நிலையில் சாலையில் விதிகளை மீறி வந்த 5 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஆனால் அவ்வழியாக வந்த மற்ற வாகனங்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அறிவுரை வழங்கி அனுப்பினர். இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே எல்லைக்கோட்டை தாண்டி நின்ற அரசு பேருந்தை ஓரமாக நிறுத்தச் சொன்னதால் ஓட்டுநர் போக்குவரத்து காவலரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பூக்கடை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்னதாக நாங்குநேரியிலிருந்து நெல்லைக்கு அரசு பேருந்தில் சென்ற காவலரிடம் டிக்கெட் எடுக்க கூறியதால் அவருக்கும் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காணொலி வெளியாகி சர்ச்சையான நிலையில் அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து அபராதம் விதித்து வருகிறார்கள்.